தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாகனங்கள் அனைத்தும் மின்கல தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து நகர பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சென்னையில் 200 வார்டுகளில் தூய்மை பணியாளர்களுக்கு கழிப்பறைகளுடன் கூடிய ஓய்வறைகள் அமைக்கப்படும். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பெருநகர சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரத்யேகமாக 300 சதுர அடி அளவில் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோடு ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். தூய்மை பணியாளர்கள் வாழ்க்கை தரம், சுயமரியாதை உயர வேண்டும். வெயில், மழை என எந்த பேரிடர் வந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பணி முக்கியமானது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உங்களுடைய மாண்பு காக்கப்படணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும், உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும். இதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். பீகாரில் ஏற்பட்டுள்ள படுதோல்விக்கான காரணங்கள் குறித்து டெல்லியில் ராகுல் காந்தி அவசர ஆலோசனை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் விவாதம். பீகார் தேர்தல் முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கும் தேர்தலுக்காக கடுமையாக உழைத்த தேஜஸ்விக்கும் வாழ்த்துக்கள். தேர்தல் ஆணையத்தின் தவறான பொறுப்பற்ற செயலை பீகார் தேர்வு முடிவு வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டதாக கடும் தாக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் எடப்பாடி பழனிசாமி முறைகேடு செய்ததாக புகார். மத்திய அரசு நிதி பங்கீடு உள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. வட மாநிலங்களில் உள்ள கள்ள நிலவரம் வேறு, தமிழகத்தில் நிலவரம் வேறு எனவும் பேட்டி.
தேர்தல் முடிவு வந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டில் ஏதாவது எதிர்பார்க்கணுமா? அதோட முடிவுகள் தமிழ்நாட்டில் ஏதாவது எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? நார்த் இந்தியால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல. இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் திமுக தாவேக்கு இடையேதான் போட்டி என மீண்டும் உறுதியாக கூறினார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் திட்டவட்டம். ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீட்சைக்காகவோ நான் பேசல. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியான தாவேகாவை அழைக்காமலேயே தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது ஜனநாயகம் ஆகாது. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் நெல்லை சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. வரும் 17ஆம் தேதி நெல்லையில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பயணம் ஒத்திவைப்பு. பாமக சின்னம் தொடர்பாக வழக்கறிஞர் அணியுடன் ராமதாஸ் தைலாபுரத்தில் அவசர ஆலோசனை. கட்சி அங்கீகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்தும் ஆலோசித்து வருவதாக தகவல். திருப்போரூர் அருகே நேற்று பயிற்சி விமானம் கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளான சம்பவம். விமானத்தில் உள்ள கருப்பு பெட்டியை கண்டுபிடித்தது விமானப்படை. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைவு. 1 கிராம் 11,550 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 92,400 ரூபாய்க்கும் விற்பனை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும் சென்டர் ஃபார் அப்ளிகேஷன் மையத்தின் இயக்குநர் உட்பட முறைகேட்டில் ஈடுபட்ட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 2023-24 காலகட்டத்தில் 480 கல்லூரிகளில் 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது விசாரணையில் அம்பலம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் காதல் தகராறில் கல்லூரி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு. பள்ளி மாணவியின் சகோதரர் மற்றும் நண்பர்கள் வெறிச்செயல். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைப்பற்றப்பட்ட தடயங்களை ஆய்வுக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்க அனுமதி. காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சினிமா பாடலுக்கு நடனமாடி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்ட இளம்பெண். ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருக பக்தர்கள் பொதுமக்கள் கோரிக்கை. வார விடுமுறையை முன்னிட்டு குற்றாலத்திற்கு படையெடுத்து வரும் மக்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவிகளில் குளித்து உற்சாகம். இரண்டாயிரத்து 26 ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்று சொந்த ஊர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நிறைவு. 8 மணிக்கு தொடங்கி 8:02 மணிக்கு விற்று தீர்ந்ததால் பயணிகள் கடும் அதிருப்தி. சென்னை விமான நிலையத்திற்கு தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள நௌகாம் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு, 30 பேர் படுகாயம்.
உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் போலீசார் மற்றும் தடயவியல் குழு அதிகாரிகள் என தகவல். நவுகாம் காவல் நிலையத்தில் வெடித்த வெடிபொருட்கள் ஹரியானா பரிதாபாத்தில் அண்மையில் கைப்பற்றப்பட்டவை என தகவல். வெடி விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணை. அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து ரயில் வழித்தடங்களிலும் கவாச் எனப்படும் ரயில் மோதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பை நிறுவ ரயில்வே திட்டம். தெற்கு ரயில்வேயில் 474 கிலோமீட்டர் தூரத்திற்கு 150 கோடி ரூபாய் செலவில் கவாச் தொழில்நுட்பம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்கு நாளை சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. கொல்கத்தாவின் எஸ்ரா பகுதியில் உள்ள குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம். ராஜஸ்தான் அணிக்கு ஜடேஜா மற்றும் சாம் கரனை வழங்கி சஞ்சு சாம்சனை வாங்கியுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இரு அணிகளும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டன. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஜடேஜா அளித்த அளப்பரிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து அணி நிர்வாகம் வீடியோ வெளியீடு. என்றைக்கும் எங்கள் தளபதி என புகழார். நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றி. பிகில் பட விஜய் போல் ராஜஸ்தான் அணியில் இன்ட்ரோ கொடுத்த ஜடேஜா. மாஸ்டர் பட பாடலை பின்னணியில் சேர்த்து உற்சாக வரவேற்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்து வெளியேறுவதை உறுதி செய்த நியூசிலாந்து வீரர் டெவான் கான்பே 3 ஆண்டுகளாக ஒத்துழைப்பு வழங்கிய சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நன்றி என உருக்கமாக பதிவு. ரஜினிக்கு கதை பிடிக்காததால் சூப்பர் ஸ்டார் 173 சுந்தர் சி விலகியதாக கமல் சூசக தகவல். நான் முதலீட்டாளர், எனது நட்சத்திரத்திற்கு பிடித்த கதையை கேட்டு வருவதாகவும் பேட்டி. அதாவது இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது அதான் போட்டிருக்காருல பேப்பர். அதுதான் அவருடைய கருத்து. என்னுடைய கருத்து, நான் முதலீட்டாளர், என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அதுதான் பண்ணி இல்ல, அவருக்கு பிடிக்கிறவர்கள நாங்க கதை கேட்டுக்கிட்டே இருப்போம். ரஜினி படத்தை இயக்குவதற்கு புதிய இயக்குநர்களுக்கும் வாய்ப்புள்ளது என பட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் பேட்டி. அரசியல் களத்தை கொண்டு ரஜினி 173 உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எனவும் பதில். அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இயக்குநர் சங்கத்தில் வைக்கப்பட்டுள்ள இயக்குநர் வி சேகர் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. நடிகர்கள் சிவகுமார், பாக்யராஜ், கவுண்டமணி, தியாகு உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர்.